முக்கியமான ஒரு கடமை. அடுத்த சகோதரர்களே, சம்பாதிக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் முஸ்லிம்கள் வாழுகிற ஊர்களிலே நிறைய தனமும் செல்வமும் நிறைந்த ஒரு ஊராக நம்முடைய ஊர் இருக்கிறது. இவ்வளவு சம்பாதிக்கிற நாம் எதற்காக சம்பாதிக்கிறோம்? நம்முடைய சம்பாத்தியத்தினுடைய நோக்கம் தான் என்ன? நம்முடைய முன்னோர்களும் சம்பாதித்தார்கள், சஹாபா பெருமக்களும் இமாம்கள் எல்லாம் சம்பாதித்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கோடீஸ்வரர். ஆனால் அதே நேரத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கையில எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா, அன்றைய மதிப்புல 4000 திர்ஹம். 4000 திர்ஹம் தான் வீட்டுல வச்சிருப்பாங்க. மீதி வருமானத்தில் வியாபாரத்தில் என்னென்ன வருகிறதோ எல்லாவற்றையும் சதகா செய்வாங்க. ஆனால் வியாபாரி கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தனக்கென்று வைத்துக் கொள்வது 4000 திர்ஹம். இதுதான் அந்த பெருமக்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய நிலையை நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய தர்ம சிந்தனை, நம்முடைய அறச்சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தால் குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுவான். யாருக்கு அறச்சிந்தனை இல்லையோ, தர்ம சிந்தனை இல்லையோ, அவர்களுடைய சொத்துக்கள் முற்றிலுமாக அழியும், முழுமையாக அழியும். சூரத்துல் கலம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இந்த சூறாவிலே அல்லாஹ் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிறைய தோட்டமும் விவசாய நிலையங்களும் ஒரு கூட்டத்தாருக்கு இருந்தது. அறுவடை செய்கிற நேரம். அறுவடை செய்கிற நேரத்துல ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல வந்துட்டான். என்ன, இந்த அறுவடைக்கு நாம் ராத்திரியோட ராத்திரியா போகணும், பகல்ல போனா ஏழைகள் தர்மம் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்துடும். எனவே ஏழைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டதாக சொல்றான். அப்ப தர்ம சிந்தனை இல்லைன்னு சொன்னா, அறச்சிந்தனை இல்லைன்னு சொன்னா ஒரு சமூகத்தினுடைய எல்லா சொத்துகளும் அழிந்துவிடும். இதைத்தான் அல்லாஹ் இந்த சூறால சொல்லி காட்டுறான். இன்றைய பணக்காரர்கள் நாம் யோசிக்க வேண்டும், இந்த தர்ம சிந்தனையும் அற சிந்தனையும் இன்றைக்கு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்து, ஒரு வசனம், அது இறங்கிய போது மட்டும் சஹாபாக்கள் எவ்வளவு வக்ஃப் செஞ்சாங்க? ஒரே ஒரு ஆயத்து தான். ஏன்னா அவங்களுக்கு அறிவுரைகள் என்பது மணிக்கணக்கில் கிடையாது. ஒரு வசனம், ஒரு ஹதீஸ் அவங்களுக்கு போதும், அவங்களுடைய மொத்த வாழ்க்கையை மாத்திரும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். மக்களே, உங்களுக்கு பிரியமான செல்வத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்காத வரை நீங்கள் தர்மம் செய்தவர்களே அல்ல. உங்களுக்கு பிரியமானதை கொடுக்கணும். எது நமக்கு பிரியமோ அதை கொடுக்கணும். நாம இன்னைக்கு கிழிஞ்ச சேலையை ஜக்காத்தா கொடுப்போம், பழைய சேலை என்னங்க அழிந்து போனதை கொடுப்போம், கிழிஞ்சு போனதை கொடுப்போம். அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு பிரியமானதை கொடுக்கணும். இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் அபூ தல்ஹா நபிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பிரியமான சொத்து என்னுடைய பைரஹாங்கிற தோட்டம், நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன். ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் பெருமானாருடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு எந்த விதமான செல்வமும் கிடையாது, பெரிய சொத்து சுகம் கிடையாது, நீ உனக்கு பிரியமானதை தர்மம் செய்யும்படி சொல்கிறாய். எனக்கு பிரியமானது என்னுடைய இந்த குதிரை, இதை நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பெருமானார் இடத்துல வக்ஃபாக கொடுக்கிறேன். அன்னைக்கு ஒரு குதிரை கொடுக்கிறதுனா ஒரு கார் வாங்கி கொடுக்கிற மாதிரி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நான் இதை கொடுத்துட்டேன். இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்துல பிரியமானதை தர்மம் செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். என்னிடத்திலே 1000 தீனார்கள் இருக்கிறது, 1000 பொற்காசுகள் என்னிடம் இருக்கிறது. இந்த 1000 பொற்காசுகளையும் நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுக்கிறேன். இதெல்லாம் ஒரே ஒரு ஆயத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள். ஆஹா, சஹாபா பெருமக்களும் சம்பாதித்தார்கள், நிறைய சம்பாதித்தார்கள். ஆனால் அந்த சம்பாத்தியம் எப்படி, எந்த நோக்கத்திற்காக? ஒரு சமுதாய சிந்தனை, ஒரு சமூக அக்கறைக்காக